வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3D இமேஜ், சாதாரண இமேஜை 3D இமேஜா எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த 3D இமேஜா மாத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, Facebookல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3D இமேஜ் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னே தெரியாது. போட்டோ கிட்ட கொண்டு போனோம்னா மூவ் பண்ணும். அதே மாதிரி நமக்கும் ஒரு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கும் ஆசையாட்டு இருக்கும். ஆனா 3D இமேஜா மாத்துறதுக்கு நமக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிற வழி தெரியாது. போட்டோஷாப் யூஸ் பண்ணி மாத்தலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் வேலை கூடுனது. நம்ம அதை செய்யறதுக்கான டைமிங் இருக்காது. சோ நம்மளால செய்ய முடியாது. அப்ப ஈஸியா எப்படியாவது பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் இது. Facebookல 3D இமேஜ் ஏத்துறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப Facebookல சாதாரண போஸ்ட்டுக்கும் 3D போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். இது சாதாரண போஸ்ட். நீங்க மவுஸ் பாயிண்டரை நீங்க மூவ் பண்ணும்போது எங்க அசைவும் இல்ல. இது நம்ம வழக்கமா போடக்கூடிய போஸ்ட் தான். இப்ப 3D போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மவுஸ் பாயிண்டர் அசைக்கும் போது கொஞ்சம் சின்ன அசைவு இருக்கும். சோ இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். போஸ்ட் பக்கத்திலே 3D போட்டோஸ் அப்படின்னு இருக்கும். 3D போஸ்ட்டோ வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம், அதுவும் ஈஸியான டெக்னிக்ல பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுவும் 3D போஸ்ட் தான். 2 போஸ்ட் போட்டிருக்கிறேன். சோ மத்த போஸ்ட் சாதாரண போஸ்டோட இது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அது போக வந்து இந்த மாதிரி மவுஸ் பாயிண்டர்ல அதுவே மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆப்ஷனும் சரி, மூவ் மவுஸ் டு வியூ த போட்டோ இன் 3D அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், மவுஸ் பாயிண்டர் அங்கிங்க ஆட்டுறது மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த போட்டோஸ்ல 3D போட்டோஸ்ல மட்டும்தான் வரும். இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப 3D போஸ்ட் பண்றதுக்கு இந்த வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த வெப்சைட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் மூலமா இந்த வெப்சைட்டை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த வெப்சைட்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிரியேட்ல போயிட்டு Facebook 3D போஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். 3D போஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. Facebook யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கூகுள் இல்ல நீங்க அக்கவுண்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்னோட Facebook யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். சோ லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட நேமுக்கு சைன் அப் பண்ணிருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இமேஜ் மட்டும் தான் மாத்துறதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்கா நம்ம பண்றதுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ Facebook 3D போஸ்ட் போயிட்டீங்க. 3D போஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டா நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிசைன் பண்ணி நீங்க ஆல்ரெடி போட்டோஷாப்ல வச்சிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி வைக்கல அப்படின்னா நீங்க இதுல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட நேம்ஸை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க இதை இப்படி கிளிக் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இதை நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது. சோ அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிரும். நான் இப்ப எல்லாமே இது பண்ணிக்கிறேன். நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த எழுத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணி நீங்களே வந்து ஒரு பேனரா ரெடி பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்க 3D அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க அதை நீங்க அப்லோட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு பேக் நம்மளே நம்ம வச்சிருக்கிற இந்த டெம்ப்ளேட் எதுவுமே யூஸ் பண்ணாம போட்டோஷாப்ல வச்சிருக்கிறத வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த பேஜ் வந்திருக்குது. நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் லைட்டா காமிச்சிட்டேன். ஏன்னா நம்ம டெம்ப்ளேட் வச்சு இதுல நம்ம எடிட் பண்றது நம்ம டேஸ்ட்டுக்கு வராது. சோ நீங்க போட்டோஷாப்லயே ஒரு இமேஜை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். சோ இப்ப போட்டோஷாப்ல நான் யூஸ் பண்ணதை எப்படி பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே இமேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்லோடிங் ஒரு பேஜ் கொடுப்பாங்க. நீங்க எந்த போட்டோ நீங்க அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இமேஜை நீங்க 3D மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்க ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க. இங்க வந்துருச்சு. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுங்க. இந்த பேஜ்ல வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்துருச்சு. இந்த இமேஜை நம்ம இப்ப 3D மாத்திட்டோம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பட்டனை பிரஸ் பண்றீங்க. இந்த மாதிரி கேட்கும். நீங்க வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்ப டவுன்லோட் வந்தோம். நீங்க டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட சேவ் பண்ற இடத்துல நீங்க சேவ் பண்ணிக்கீங்க. சேவ் பண்ணிட்டு அது எந்த ஃபோல்டர்ல நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ல போய் நீங்க அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். சோ பாருங்க, இந்த படம் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி Facebookல அப்லோட் பண்றது அப்படிங்கறத காணிக்கிறேன். என்னோட Facebook பேஜ் எடுத்துட்டேன். இதுல வந்து போட்டோ ஆர் வீடியோ அப்படின்னு இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெப்த்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இதை லோட் பண்ணிட்டு திரும்ப ஆட் போட்டோ போய் மெயின் பிக்சரை நீங்க ஆட் பண்றீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது ப்ராசஸ் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும், ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. கிரியேட் 3D போட்டோஸ் அப்படின்னு அது கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான், டன், கன்வெர்ட் ஆயிட்டது.
இப்போ நீங்க போஸ்ட் பண்ணிருங்க, நார்மலா போஸ்ட் பண்ற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட 3D இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. ஒரே கிளிக்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10 செகண்ட் தான். எந்த வித பேசிக் டெக்னிக் நாலேஜ் கூட தேவை கிடையாது. அந்த வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ண தெரிஞ்சா போதும். அதுலயே நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நீங்க டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணோம்னா அவங்க கொடுத்துருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த மாதிரி போட்டோஷாப்ல ஒரு இமேஜா ரெடி பண்ணி வச்சிருக்கிற இமேஜை நீங்க எந்த இமேஜை வேணாலும் நீங்க 3D கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா ஒரு ஏர்னிங்ஸும் பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் எப்படி அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருப்பேன். நிறைய சைட்ஸ் இருக்கு, ஃப்ரீலான்சர் சைட்ஸ் இருக்கு. ஃப்ரீலான்சர் சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இமேஜை 3D மாத்தி தரேன், அதுக்கு ஒரு சின்ன பிரைஸ் போட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய கொடுப்பாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி மாத்த தெரியாது. ரெண்டாவது எல்லாருமே மாத்துறதா இருந்தாலும் இதுல ஒரு 3 to 4 இமேஜஸ் தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். இயர்லி பேமெண்ட் மந்த்லி 700, 2100 அந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் பாருங்க. சோ நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கும். சோ நீங்க அவங்களுக்காண்டி நீங்க ஒரு பேக்கேஜை வாங்கிட்டு நீங்க சேல் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி ஒரு 3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் நீங்க ஃப்ரீயா பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பண்ணிருக்கிற ப்ராஜெக்டை நீங்க டெலீட் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்கிரேட் கொடுத்துங்க. இதுல பிளான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா டெம்ப்ளேட்டும் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டிசைன், மோஷன், போட்டோஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 360 பிக்சல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுவும் 30 செகண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. வாட்டர் மார்க்லாம் கிடையாது. பர்சனல் யூஸ் ரைட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அடுத்தது பிசினஸ் பிளான் 700 பேர் மந்த் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓன் ஃபாண்ட் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 1080 பிக்சல்ல வீடியோ கொடுக்குறாங்க. எவ்வளவு வீடியோ வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். 2 minutes தான் ஒவ்வொரு வீடியோ நீங்க கிரியேட் பண்ண முடியும். கமர்ஷியல் யூஸ் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல 2100 ரூபாய் கொடுக்குறாங்க. டீம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 3-4 பேர் இந்த அக்கௌண்ட் எடுத்துட்டு ஷேர் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 5 minute வீடியோ வரைக்கும் பண்ணிக்கலாம். 3 டீம், 3 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டீம்லயும் 5 யூசரை நீங்க இது பண்ணிக்கலாம். இது கமர்ஷியல் யூஸ் ரைட்ஸும் கொடுக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி ரீசேலர் ரைட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தப்பல பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பிளான் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. 14,583 இந்த பிளானை நீங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 4 பிளான் இருக்குது. 4 பிளான்ல உங்களுக்கு தேவையான உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க 4 பிளான்ல ஏதாவது பிளான் செலக்ட் பண்ணி நீங்க பிசினஸாவும் பண்ணலாம். ரீசேலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.